வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது இன்று நம்மளுடைய பார்த்தீங்கன்னா அதிமுகவில் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க, உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. என்னென்னா, இந்த விஷசாராயம் பார்த்திங்கன்னா அருந்தி இருக்கவங்களுக்கு தகுந்த ஒரு அதை விற்றவர்களுக்கும் அந்த ஒரு வழக்கில் நடவடிக்கை எடுக்கணும் தீவிரமாக. அதை தவறிய திமுக அரசுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோன்றது போராட்டமாக பண்ணிகிட்ருக்கார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அதிமுகவின் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் ஒரு பக்கம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்தமாகவே அதிமுகவிலிருந்து தற்பொழுது வரைக்கும் நீக்கப்பட்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமியால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது கட்சியில் இன்னும் வர முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். மேலும் இதன் பொருத்தமாக தற்பொழுது நம்மளுடைய அதிமுகவில் இருக்கக்கூடிய சசிகலா அவர்களும் நீக்கப்பட்டதாகவே இருந்துட்டு இருக்கு. அதிமுகவில் தற்பொழுது ஏன் எடப்பாடி பழனிசாமி யாரையும் இணைக்காம இருக்காரு, காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது தம்முடைய பதவியா அப்படின்றத பார்க்கறதை தாண்டி ஆளுமை அவருக்கு வேணும், தலைமை ஆளுமை வேணும். பொதுச் செயலாளர் பதவியை தாண்டி அதிமுகவை அவர் தான் வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பில் அவர் இருக்கார். ஓகேங்களா, ஒரு அதாவது ஒன்று வேணும் அப்படின்றத ஒரு சர்வாதிகாரம்னு சொல்லுவாங்க, இல்லைனா வேறு ஏதாவது அதிகப்படியான கான்ஃபிடென்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஒரு சூழ்நிலை அதில் நம்மளுடைய எடப்பாடி இருக்கிறதுனால மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சில முடிவுகள் எடுக்க பார்த்தீங்கன்னா தயங்குகிறார் அப்படின்னே சொல்லிட்டு வராங்க. இப்போ கூட அவர் நினைச்சாருன்னா ஓபிஎஸும் சரி சசிகலா அவர்களும் சரி அழைப்பு விடுத்தாங்கன்னா அவங்களும் வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. ரெடி, ஐ எம் ஆல்வேஸ் ரெடி அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இருக்காரு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஏன் இப்போ அமைதியாக பார்த்தீங்கன்னா இருக்காருன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் உடனே சொல்லாமல் இல்லை கொஞ்சம் நாளை கழித்து சொல்லலாமா அப்படின்னு இருக்காரா, இல்லை வேண்டவே வேண்டாம் இவர்கள் பார்த்தீங்கன்னா வரவே வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்காரான்னு தெரியல. ஏன்னா 2026 தேர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு வருது. இதே மாதிரி தான் 2024 இருந்துச்சு, நெருங்கி வந்துச்சு. இப்போ நம்மளை தாண்டியும் போயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதிமுக. ஸோ 2026 இப்போ இலக்கா வச்சிருக்காங்க. அதுவும் மின்னல் வேகத்தில் வந்துட்டே இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடியே இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவை வழி நடத்தினா சிறப்பாக முடிஞ்சிடும். அதற்கு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்தாக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல்கள் ஒரு புறம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ரீதியிலான அரசியல் முன்னெடுப்பு நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய அதிமுக கட்சியில் எடப்பாடி எடுத்தாகணும் அப்படின்றதான் தொண்டர்களும் சரி அதிமுகவின் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு என்னென்ன பண்ணமோ பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கூட உண்ணாவிரத போராட்டம்லாம் பண்றாரு, எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, கண்டனம் தெரிவிக்கிறாரு, பேரவையிலேருந்து வெளியே வந்தாரு, அப்படி இப்படின்னு நிறைய பண்றாருங்க, இல்லைன்னு சொல்ல. இதெல்லாம் கரெக்டாக பண்றீங்க. கட்சியை பலம்படுத்த, கட்சியை உயர்த்த, கட்சியை பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல கட்சியில நிர்வாகிகள் வேணும், புள்ளிகள் வேணும், செல்வாக்கு ஈட்டக்கூடிய புள்ளிகள் வேணும். அது ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் இருந்தால் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்றத உறுதிப்பட சொல்றாங்க நம்மளுடைய தொண்டர்கள். ஒருத்தந்து பார்க்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார், என்ன மாதிரியான விஷயங்கள் அதிமுகவில் நடைபெற போகிறது அப்படின்னு. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.